இன்னைக்கு வீரர் அழகுமுத்துக்கோன் அவருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அழகுமுத்துக்கோன், வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் ஆட்சி காலம் எப்பன்னா 1710 இருந்து 1759 வரைக்கும் ஆனா காலங்கள்ல அழகுமுத்துக்கோன் அவருடைய ஆட்சி காலம் நடக்குது. பழையத்துல அழகுமுத்துக்கோன் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்ப பேர். இதுல வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய தந்தை பேர் அழகுமுத்துக்கோன், தாய் பேர் அழகுமுத்தம்மா. இவங்களுக்கு 1725 திருமணம் ஆகுது. இவங்களுக்கு பிறந்தவர் தான் வீரன் அழகுமுத்துக்கோன். இவர் 1728 வீரன் அழகுமுத்துக்கோன் பிறக்கிறாரு. அவருக்கு அவருடைய சகோதரர் சின்ன அழகுமுத்துக்கோன். இவர் 1729 பிறக்கிறார். வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய தந்தை ராமநாதபுரம் உள்ள பகுதியில் போருக்கு போறாரு. போருக்கு போகும்போது 1750 அழகுமுத்துக்கோன் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்டா அதே வருஷத்திலேயே வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் பதவி வைக்கிறார். அந்த காலத்துல அண்ணன் தம்பியில அண்ணன் அவர்கள் தான் மூத்தவர் அவர்கள் தான் பதவி வைப்பாங்க. அதுல வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் பதவியை ராஜா பதவி வைக்கிறார். அப்பங்கள அவர் அவருக்கு வயது 22 வயசுக்கு தான். இவங்க ஆட்சி செஞ்ச பகுதின்னு பார்த்தோம்னு காட்டாங்குளத்தூர். காட்டாங்குளத்தூர் பகுதியில் தான் இவங்க ஆட்சி செய்யறாங்க. இவருடைய நண்பர் தான் ஜெயவீர எட்டப்ப நாயக்கர். இவர் ஆட்சி செய்யற பகுதின்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் பகுதி. இந்த எட்டயபுரம் பகுதியில் இவர் நண்பர் அப்படிங்கிற உறவு முறையில தான் ஜெயவீர எட்டப்ப நாயக்கருக்கு உதவியா போருக்கு இவர் தளபதியா ஏற்று அந்த ஒரு போர் நடக்குது. ஜெயவீரபாண்டிய எட்டப்ப நாயக்கர் அவர் எட்டயபுரம் பெத்தநாயக்கன் கோட்டைக்கு தலைவராக இருக்காரு. அவர் மன்னராக இருக்கும்போது நாயக்கர் காலத்துடைய முடிவு காலங்கிறதுனால அப்பங்கள ஆற்காடு நவாப் வரி வசூல் பண்றாங்க. ஆற்காடு நவாப்பு வரி வசூல் பண்ணும்போது அவர் ஆற்காடு நவாப்புக்கு வரி கொடுக்காத பாளையக்காரர்களை அவங்க கிட்ட யூசுப் கான் நம்ம சொல்ல போடுற மருதநாயகன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அவர் யூசுப் கான். அவர் யூசுப் கானா இந்து மதத்துக்கு மாறின ஒரு முஸ்லீம் போராளி. அவரு அவர் மூலமா ஆற்காடு நவாப் அந்த வரி வசூல் பண்றாங்க. அந்த கப்பம் கட்டுறதுங்கிறது நம்ம இப்ப எப்படி வரி கட்டுறோமோ அது போல வரி கட்டுறது. அந்த ஆற்காடு நவாப்பு அவர் ஆங்கிலேயர் மூலமா அந்த வரி வசூல் பண்ணணும்னு ஆங்கிலேயர்கள் நியமிக்கிறாங்க. அந்த ஆங்கிலேயர் நியமிக்கும் போது நம்ம இந்த பெர்சன்டேஜ் கணக்கு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த பெர்சன்டேஜ் கணக்குல உங்களுக்கு இவ்வளவு வரி வசூல் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு அப்படி சொல்லி ஆங்கிலேயரோட ஒரு ஒப்பந்தம் பண்றாரு. அதுல இருந்து தான் ஆங்கிலேயர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியாவுக்குள்ள அவங்களுடைய இதை நுழையிறாங்க. அவங்கள யூசுப் கானும் அலெக்சாண்டர் கிராண்டும் எட்டயபுரம் கோட்டை பெத்தநாயக்கன் கோட்டைக்கு வராரு. அதுல தளபதியா அழகுமுத்துக்கோன் அவர்கள் தலைமையில போர் நடக்குது. அந்த காலத்துல பெத்தநாயக்கம் கோட்டையும் சரி அழகுமுத்துக்கோன் அவர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் தான். அப்படிங்கும் போது அவங்க கிட்ட படைபலங்கிறது ஒரு 5000 பேர் 6000 பேருக்குள்ளதான் அவருடைய படை வீரர்கள்லாம் இருக்காங்க.
ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டு 30,000 பேர்கிட்ட இருக்காங்க. 30,000 பேர் இருக்கும்போது இருந்தாலும் கொஞ்சம் வீரத்தோட வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு ஆங்கிலேயரோட வந்துட்டு போரிடுறாரு. போரிட்டா ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டு துப்பாக்கி, பீரங்கி அது போன்ற ஆயுதங்கள்லாம் இருக்கு. நம்ம வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கிட்ட வந்துட்டு வேல், கம்பு, அருவா, கத்தி இதுதான், அதை வச்சு போரிடுறாங்க. இறுதியில் வந்துட்டு அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய படை வீரர்கள்லாம் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்டா அதில் வந்துட்டு ஒரு 248 பேர் வீரர்களும் ஒரு 6 தளபதிகளும், அதாவது மொத்தம் 7 தளபதிகள் வந்துட்டு யாரு நம்ம வீரன் அழகுமுத்துக்கோன் அவரோட சேர்த்து 7 பேரை வந்துட்டு கைது செஞ்சு காட்டாங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்க நடுக்காட்டூருக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டா எல்லாரும் இரும்பு சங்கிலியால் வந்துட்டு கெட்டி வச்சிடுறாங்க. கெட்டி வச்சுட்டா நீ வந்துட்டு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்துட்டு நான் வந்து கப்பம் கட்ட முடியாது அப்படிங்க, இல்லைன்னா உங்களுடைய வீரர்கள் வந்துட்டு மடிவார்கள், ஒவ்வொருத்தங்களா கொண்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் வந்துட்டு நாங்கள் வந்து மக்களுக்காக வாழ்ந்தோம், மக்களுக்காக மறைந்தோம் தான் இருக்குமே ஒழுசு உன் காலில் ஒரு நாளும் மண்டியிடவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு வீர முழக்கமே வர்றாரு. அப்பங்கிற வந்துட்டு யூசப் கானும் அலெக்சாண்டர் கிராண்டும் வந்துட்டு அந்த 248 பேருடைய வலது கையை வந்துட்டு வெட்டி இது பண்றாரு. அப்போனாச்சும் வந்துட்டு அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் வரும் அப்படின்னு. இருந்தாலும் வந்துட்டு அழகுமுத்துக்கோன் அவர் வந்துட்டு மடிந்தாலும் மக்களுக்காகவே மடிவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த 248 பேரும் கொல்லப்படுறாங்க. அப்படியும் வீரன் அழகுமுத்துக்கோன் வந்துட்டு கப்பம் கட்டவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. சரி, இந்த 6 தளபதிகளையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து மன்னித்து விடுகிறேன், நீ கப்பம் கட்ட வேண்டாம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அப்படின்னு யூசப் கான் வந்துட்டு சொல்றாரு. நீயும் ஒரு தமிழ்னா போயிட்ட, நானும் ஒரு தமிழ்னா போயிட்டேன், அதனால உனக்கு வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை விடுதலை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் சரி, இந்த மக்களுக்காகவே வாழ்வேன், இந்த மக்களுக்காகவே வீழ்வேன் அப்படின்னு வீர முழக்கம்றாரு. என்னை போன்ற தலைவர்கள் வந்துட்டு இன்னும் வருங்காலத்தில் அதிகமாக வரலாம். அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வீரமா இறந்தேனே இருக்கணுமே ஒழுசு, என்னை போல வீரமா வாழ்ந்தாங்க வருவாங்க ஒழுசு, ஒரு நாள் உங்க காலில் மண்டிட மாட்டாங்க அப்படின்னு வீரமா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர் வந்து சொல்றாரு. உடனே வந்துட்டு வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை வந்துட்டு அழகுமுத்துக்கோன் கூட அந்த தளபதி எல்லாருமே வந்துட்டு பீரங்கியில வந்துட்டு கட்டி அணுகுண்டு அந்த இது பீரங்கியில வந்துட்டு சுடுறாங்க. சுட்டா அவங்களுடைய உடல்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே சிதறடிக்கப்படுது. ஒரு போர் வீரனை சிதறடிக்கப்பட்டு கொன்ன தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா, போர் வீரன் பார்த்தோம்னா, சுதந்திர போராட்ட வீரன் பார்த்தோம்னா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை மட்டும்தான் இருக்க முடியும். வீரன் அழகுமுத்துக்கோன் அவர் வந்துட்டு சாகருக்கு முன்னாடி சொல்றாரு, என்னைய கொன்று என்னைய கொல்லாம நீ விட்டுட்ட, உன்னை ஒருத்தம் கூட விட மாட்டேன், எல்லாரையும் அழிச்சிருவேன் அப்படின்னு வீர முழக்கத்தோடையும் அப்பயும் தன்னுடைய சாவினுடைய விளிம்பிலையும் கூட கர்ஜனையாக தான் பேசினார். அந்த அளவுக்கு வீரன் அழகுமுத்துக்கோன் வந்துட்டு ஒரு போர் வீரனா இருந்தவர். வீரன் அழகுமுத்துக்கோன் அவர் வந்துட்டு சேர்வக்காரர், சேர்வைன்னு சொல்லுவாங்க, அழகுமுத்துக்கோன் சொல்லுவாங்க. இதுல வந்து ஜாதி சமூகம் பார்த்து வந்துட்டு
வீரன் அழகுமுத்துக்கோன் அவர் வந்துட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா வீரன் அழகுமுத்துக்கோனுங்கிற வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு சாதிக்குள்ள அடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீரன் அழகுமுத்துக்கோனா இருந்தாலும் சரி, புலித்தேவர், சின்னமருது, பெரியமருதுகள், கட்டபொம்மன், இவர் எல்லாருமே வந்துட்டு நம் நாட்டு மக்களுக்காக வந்துட்டு போராடின போராளிகள், தலைவர்கள். அவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரு சாதிக்குள்ள அடைச்சு அவங்கள வந்து சாதிய தலைவராக காட்ட வேண்டாம். எல்லாருமே வந்துட்டு நம்ம இப்போ சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு போராடி தன்னுடைய உசுரை விட்ட தலைவர்கள். அவங்கள வந்துட்டு ஜாதியா பார்க்காம அவங்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.